ஏன்னா மணி சாரோடைய ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு புக்கில் வந்துருந்தது அட்டைப்படம், ஆனந்த விகடன் நினைக்கிறேன். அது ஒரு அட்டைப்படத்தில் ஒரு சின்னதாக ஒரு படம் வந்து அதை வந்து ஸ்ட்ரோக்கில் வரைஞ்சிருந்தேன். ஒரு 10-15 வரைஞ்சி போட்டிருந்தேன். ஏன்னா அப்போ வந்து மணி சார் யாரையும் தேட மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தது. ஒரு 10-15 வரைஞ்சிருந்தேன். என்னடான்னு கேட்டார், இந்த மாதிரி மணி சாருக்கு அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஐடியா சொன்னேன். இதில் என்னோட பேரும் போட போகிறது கிடையாது, அட்ரஸும் போட போகிறது கிடையாது. டெய்லியாக நான் அவர் வீட்டுக்கு போவோம். அப்போ அவருக்கு தோணும் இல்லையா, இன்னைக்கு வந்துருக்க முகம் நாளைக்கு எப்படி வரும் அப்படின்றது. அப்புறம் இது யாராக இருக்கும், இது யாராக இருக்குன்றது அப்படின்னு சூப்பரான அந்த மாதிரி நான் வரைஞ்சி அனுப்பிச்சேன். ஒரு 100 நாள் அப்படி அனுப்பிச்சேன். துல்லாத மனம் துள்ளும் அந்த படத்தை பண்ணோம். ஆனால் அதோட ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா வடிவேல் ஊர்வசி தான். இப்போ நான் அந்த துல்லாத மனம் முதல் ஹீரோயின் வந்து வடிவேல் ஊர்வசி தான். நான் தான் 14 டிசைன் பண்ணுறேன். வடிவேல் வந்து வெளியே இருந்து பாத்ரூம் உள்ள தண்ணி ஊற்றிட்டு இருப்பாரு, உள்ள வந்து ஊர்வசி குளிச்சுட்டு இருக்கும் இந்த மாதிரி. அப்புறம் வடிவேலும் ஊர்வசி நடந்து போயிட்டு இருப்பாங்க, நாய்க்குட்டி தூக்கி போயிருப்பாங்க, கொடைகள், இந்த மாதிரி 14 டிசைன். டைட் வந்து ருக்மணிக்காக. நீங்க மையத்துல இருந்திருக்கீங்க. ஆமா, கமல் சார் மையத்துல இருந்தேன். ராசி அழகு. ஆமா, அதுல வந்து மையத்துல இருக்கும்போது வந்து கமலோட எந்த அளவுக்கு உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சு? ஆமா, எனக்கு ஆபீஸ் வருவாங்க கமல் சார் வந்து நைட்ல தான் வருவாங்க. வந்துட்டு தலையங்க எழுதி கொடுப்பாங்க. அவங்க அப்போ வந்து வெற்றி விழா முடிச்சுட்டு இந்திரன் சந்திரன் ஷூட்டிங்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்போ போயிட்டு இருக்கோம். அதில் மையத்தில் வந்து ரெகுலராக நானும் ஒரு அண்ணன், அவங்க 2 தான் ஆர்டிஸ்ட்டு. ஆனால் அதுக்கு ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. என்னோட சின்ன வயசுலேருந்து நான் 6வது படிக்கும்போது நான் வந்து கோயம்புத்தூரில் கமல் சார் வராரு. ஒரு பெரிய மாநாடு அவருக்கு நடக்குது, ரசிகர் மன்ற மாநாடு. எல்லாரும் பயங்கர கூட்டம் ஏற ஆரம்பிச்சாங்க. நாங்கள் வந்து பவானியிலேருந்து நானும் கந்தன் ஒரு டெய்லர் ஹேண்டிகிராஃப்டாக 2 பேரும் வீட்டு கூட தெரியாமல் கோயம்புத்தூர் போயிட்டா காலைல ஒரு 10:30 மணிக்கு அந்த மாநாடு தொடங்குது. அப்படியே ஊர்வலம் போயிட்டே இருக்கு. ஊர்வலம் தொடங்குது. ஈவினிங் தான் மாநாடு. ஒரு 4:30-5 மணிக்கு அந்த திடலுக்கு போய் சேரணும். அப்படியே நடக்கிறோம். சாயந்தரம் 3:30-4:30 மணிக்கு அந்த திடலுக்கு போகிறோம். போகும்போது லைட்லாம் கம்மியாக ஆரம்பிச்சது. கிட்ட நெருங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் ஒரு ஒயிட் ஒரு பாக்ஸ் தெரியுது. அதுதான் வந்து உள்ள மேடை. அந்த மேடையில் தான் கமல் இருக்காருன்றது எங்களுக்கு ஒரு ஜட்ஜு. பக்கத்தில் நெருங்க முடியல. அந்த ஃபங்க்ஷனில் தான் வந்து மையம் பத்திரிகை முதல் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ ராசி அழகன் சார் அதுக்கு ஆசிரியர் கிடையாது, அது கிடையாது. அப்போ எல்லாரும் இப்படி திருப்பி விடுறாங்க. அப்போ எனக்கு ஒரு சின்ன இது, என்னைக்காக ஒருனா இந்த பல ஜஸ்ட்டில் நம்மளை திருப்பி விடுறாங்க, ஆனால் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டேன். அந்த கூட்டத்தில் எல்லாமே இருந்துச்சு. அந்த புக்கு கூட கிடைச்சது வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் நான் பாக்கியாவில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். பாக்கியாவில் மறுபடியும் வந்து தினத்தந்திலாம் வந்துட்டு ஊருக்கு போனதுக்கப்புறம் எப்படியாவது மறுபடியும் சென்னைக்கு வந்து நல்ல பத்திரிகையில் ஒர்க் பண்ணோம் அப்படின்ற போது நான் பாக்கியா புக்கை வந்து செலக்ட் பண்ணேன். அப்போ தான் அது வந்த புதுசு, ஈஸியாக உள்ள எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, பாக்கியாவோட பின் அட்டையில் வந்து இது நம்மளோட படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அப்போ நான் ஊரில் இருக்கிறப்போ ஒரு டிசைன் இருக்கும். ஒரு ரெகுலராக வாரம் பின்னாடி டிசைன் உபால்டு பண்ணியிருப்பார் அந்த படத்துக்கு டைட்டில் படி இது நம்மளாம் போட்டு. அதை நான் என்ன பண்ணுவேன், கட் பண்ணுவேன், தனித்தனியாக கட் பண்ணி நான் ஒரு டிசைன் பண்ணி பாக்கியாவுக்கு அனுப்புவேன். அதை பாக்யராஜ் சார்ட்ட வந்து சரவணன் சொல்லிட்டு மாரியப்பன் ராஜான்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி பவானிலேருந்து ஒரு பையன் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. வாங்கி பார்த்துட்டு பாக்யராஜ் சார் நான் சென்னைக்கு வர சொன்னாங்க. ஸோ அப்போ தான் பாக்யராஜ் சார் சொல்லும்போது நான் வந்து பாக்யாவில் வந்து ஜாயின் பண்ணேன். பாக்யாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மையம் வந்து மறுபடியும் ஆரம்பித்தாங்க. அந்த மையத்துக்கு என்னை வந்து லைவ் டாரிஸ்டாக கூப்பிட்டாங்க. அதான் ராசி அழகு பண்ணாங்க, ஆசிரியர் இருந்தார். நான் ரொம்ப சின்ன வயசு தான், அப்போ ரொம்ப சின்ன வயசு தான். எல்லாமே வேடிக்கை பார்ப்பாங்க. தினத்தந்தியில் என்ன கூப்பிட்டேன்னா வேடிக்கை பார்ப்பாங்க. என்ன அழுகு வந்து எல்லாம் சாந்தப்படுத்துவாங்க. அப்போ கமலோட பேசுறீங்க? 2 முறை வந்திருக்காங்க, நான் பேசியிருக்கேன். நம்மள இருக்கு. அப்புறம் சிங்காரவன் படத்துக்கு வந்து அந்த புதுச்சேரி கச்சேரி அந்த ஸ்கெட்ச் நான் பண்ணேன். அவருடைய அந்த ட்ரம்ஸ் ஆமா அதை நான் பண்ணி கொடுத்தேன். அதை வச்சு அது பண்ணேன். ஆமா அந்த ஸ்கெட்ச் பண்ணேன். இப்படி ஆர்டிஸ்ட், லே அவுட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு டிராவல் போயிட்டு இருக்கும்போது எப்படி நீங்க சினிமாவுக்குள்ள என்ட்ரி ஆகிறீங்க? சார் நான் வந்து பத்திரிகையில் ஒர்க் பண்ணிட்டு ஆரம்பிச்சேன். நான் வந்து இறங்கின இடம் வந்து ராம் தேட்டர், இங்கே கோடம்பாக்கம் ராம் தேட்டர். அங்கே தான் வந்து இறங்கினேன். அங்கே நிறைய சினிமா ஆட்கள் அப்போ நிறைஞ்சிருப்பாங்க, ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஸோ நாங்கள் இறங்கினோடனே தங்கின இடம் வந்து அந்த பவானிக்காரங்க ஒருத்தர் இருந்தாங்க, குமாரண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் ரூமில் தான் போய் தங்கினேன். அவர் வந்து கலர் சென்டர்னு ஒரு லேபில் வேலை பார்த்துருந்தார். அங்கே நிறைய புகைப்படக்காரங்களாம் வருவாங்க, பெரிய பெரிய புகைப்படக்காரங்க, சில்ஸ் ரவி, கோபால், இந்த மாதிரி நிறைய அங்கெல்லாம் வருவாங்க. அப்போ நான் வந்து தங்கி இருக்கும்போது சினிமா நண்பர் டீ கடையில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது படம் வரைஞ்சி பாக்கியில் படம் வரைஞ்சிட்டு வருவேன். அப்போ குங்குமத்தில் வரைஞ்சிட்டு இருப்பேன், மையத்தில் வரைஞ்சிட்டு இருப்பேன். இப்போ போது எல்லாமே இந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய அங்கே மீட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நான் வந்து எனக்கு தனிப்பட்ட ஒரு ரூம் தான். நான் ரொம்ப வந்து கஷ்டம்லாம் பண்ணல சார். அங்கே வந்து நான் வந்து நிறையா கஷ்டப்படுவாங்க சொல்லுவாங்க, கையில் தொழில் இருக்கு. ஆமாம், தொழில் இருக்குது. அதனால் நான் வந்து நல்ல வசதியாக ரூம் எடுத்து தான் தங்கியிருந்தேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்களோட சினிமா டைரக்டர் இந்த பேச்சாவே டெய்லி இருக்கும்போதில் அப்போ எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம படத்துக்கு டைட்டிலாக எழுதுனா என்ன அப்படின்னு தோணுச்சு. அப்படி முடிவு பண்ணோன்னே தான் எனக்கு வந்து நாங்கள் புதியவர்கள்னு ஒரு படம், ஆர்ஜி இளவழகன்ட்டு ஒருத்தர் வந்தார். அவர் தான் நான் வந்து அந்த படத்தில் அறிமுகம் டைட்டில்ஸ் பவானி சந்தோஷன்ற பேர் மாற்றினேன் நான். ஏன்னா ஈஸ்வரன் அங்கே இருக்க ஒரு டிசைனர் இருந்தார், அதனால சந்தோஷம் மாற்றிட்டு அப்புறம் வந்து அந்த டைட்டில் வந்து பவானி சந்தோஷன்ற பேரில் அது வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் விக்ரமன் சார் அவரோட பெரும்புள்ளி அப்படின்னு சூப்பர் ரூட்டுக்குள்ள நுழைஞ்சேன். சூப்பர் ரூட்டில் எல்லா படங்களும் நான் டைட்டில் எழுத ஆரம்பித்தேன். சேரன் பாண்டியன், புத்தம்புது பயணம், ஊர் மரியாதை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸ் பவானி சந்தோஷம் வரும். அப்போ வந்து என்னோட ரூம் வந்து எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் வர ஆரம்பிப்பாங்க. அப்போ சேரன் பாண்டியன் வந்து அசோசியேட் டைரக்டர் இருந்தார்.
ஸ்டண்ட் கனல் கண்ணன் அறிமுகம் ஸ்டண்ட் கனல் கண்ணன் நான் தான் டைட்டில் கார்டு எழுதினேன். ஓ கனல் கண்ணன், தினந்தோர் நாகராஜ், இந்த திருமலை டைரக்டர் ரமணா, ரொம்ப எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ரமணா, அப்புறம் பாலசேகரன், சசி சார், இவங்க எல்லாமே டெய்லி வந்து என் ரூம் அப்போ எல்லாமே அவங்க படம் பண்ணாமல் அசன்டேட்டாக இருக்காங்க. அவங்களுக்குலாம் கதை பேசுறதுக்கு ஒரு ரூம், ஒரு இடம் தேவை. அது வந்து என் ரூம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் கதை பேசுவாங்க. மற்றவங்க கஷ்டப்படுறாங்க, நல்லா இருக்கனால வந்து உட்காந்துருவாங்க. அப்படியே போயிட்டே இருந்தது. எனக்கு இப்படியே வரைஞ்சிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது ஒரு நாள் வந்து எனக்கு நம்ம அசன்டேட் ஆனால் என்ன, இவங்களாம் கதை பேசுறாங்கல்ல, எப்படி வந்து ஓவியனானா என்னன்னு ஒரு நாள் முடிவு பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை. இங்கிருந்து நான் அங்கே ஷிஃப்ட் ஆகிறேன். அப்போ எனக்கு மணிசாட்டை சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிசாட்டை சேர்னா எப்படி அப்போலாம் ரொம்ப கஷ்டம். ஒரு இயக்குனர் வந்து அசிஸ்டன்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். போய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஒவ்வொரு டைரக்டர் வீட்டு வசலையும் போய் நிற்பாங்க, ஆஃபீஸில் போய் நிற்பாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்படி இருந்தால் தான் கவனத்துக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃப்ளோவில் அது நடந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ண 4-5 வருஷம் தேவைப்பட்டுரும். பட் எனக்கு வந்து நான் ஐடியாவை எப்பவுமே நம்புறேன். ஒவ்வொன்றும் ஐடியாவில் தான் ஒர்க் அவுட் பண்ணி வந்தேன். அதனால சரி ஓகே. அப்போ நான் சேரன்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி மணிசாட்டன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர போகிறேன் அப்படின்னா. அவர் எப்படி அதெல்லாம் சேர்த்துக்க மாட்டார் அப்படின்னா. நான் சேருவேன் அப்படின்னு. அடுத்த நாள் வந்து பார்த்தாரு. நான் சொன்னேன் இதுதான் என்னோட கடைசி படம், நான் டைட்டில் கார்டு எழுதுற படம் அப்படின்னு. புருஷ லட்சணம்னு ஒரு படம், ஜெயராம் குஷ்புலாம் நடிச்சிருன்னு நினைக்கிறேன். அது நான் அதுதான் கடைசி படம் என்னோட. இனிமேல் நான் வந்து டைட்டில் கார்டு எழுத மாட்டேன். அன்னையிலிருந்து படம் வரைஞ்சி சம்பாதிக்கிறது வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இனிமேல் இதுக்கு முழுக்க இதுக்காக மாறுவோம் அப்படின்னு அன்னையிலிருந்து நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த நாள் வந்தார் சேரன், டே நீ கண்டிப்பாக சேர்ந்துருவடா அப்படின்னாரு. ஏன்னா மணிசாரோடைய ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு புக்கில் வந்துருந்தது, அட்டைப்படம், ஆனந்த விடன் நினைக்கிறேன். அது ஒரு அட்டைப்படத்தில் சின்னதாக ஃபோட்டோ வந்து அதை வந்து ஸ்ட்ரோக்கில் வரைஞ்சிருந்தேன். ஒரு 10-15 வரைஞ்சி போட்டிருந்தேன். ஏன்னா அப்போ வந்து மணிசார் யாரையும் தேட மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தது. ஒரு 10-15 வரைஞ்சிருந்தேன். என்னடான்னு கேட்டார், இந்த மாதிரி மணிசாருக்கு அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஐடியா சொன்னேன். இதில் என்னோட பேரும் போட போகிறது கிடையாது, அட்ரஸும் போட போகிறது கிடையாது. டெய்லியாக நான் அவர் வீட்டுக்கு போவோம். அப்போ அவருக்கு தோணும் இல்லையா, இன்னைக்கு வந்துருக்க முகம் நாளைக்கு எப்படி வரும் அப்படின்றது. அப்புறம் இது யாராக இருக்கும், இது யாராக இருக்குன்றது அப்படின்னு சூப்பரான அந்த மாதிரி நான் வரைஞ்சி அனுப்பிச்சேன். ஒரு 100 நாள் அப்படி அனுப்பிச்சேன். 100 நாளுக்கு அப்புறம் மணிசார் நான் போய் சந்தித்தேன். பட் அப்போ வந்து அவங்க திருடா படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படம் பாதி ஸ்டேஜில் இருக்குது. அந்த நான் கூட ஷூட்டிங்லாம் கூட போயிருந்தேன். வீரபாண்டி கோட்டையில் சாங் வந்து வீணஸ் ஸ்டுடியோவில் எடுத்தாங்க. அப்போ நான் போயிட்டு இருந்தேன். அப்போ தான் நம்ம முடிவு பண்ணால் இந்த படம் முடிவு வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு தான் இது அடிச்சா இதே மாதிரி பண்ண யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அடுத்ததுன்னா பார்த்திவ் சார். மணிரத்னம் என்ன பேசினார், படத்தை பார்த்து என்ன பேசினார்? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு ரொம்ப பாராட்டி, ரொம்ப வாய்ப்பு பற்றியெல்லாம் ஒன்று கேட்கல இல்லை. நான் அதான் அவருக்கு நான் தெரிஞ்ச படம் போயிட்டு இருக்கு, திடா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்னால் அடுத்து அவர் ரொம்ப கம்மியாக வர பேசுவாங்க. பட் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. பட் ரொம்ப டீட்டெயிலாக நான் இதாக மூவ் ஆக முடியல. ஸோ மணிசாட் வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ண முடியல. அப்போ தான் என்ன பண்ணலான்னு போது சரி பார்த்திவ் சார்ட்டை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அவருக்கு டெய்லியும் ஒரு 50 நாள் மணிரத்னம் வரைஞ்ச மாதிரி அதே மாதிரி சேம் கான்செப்ட்ல வரைஞ்சு அனுப்ப ஆரம்பிச்சேன். வீரப்ப நகரில் அவருக்கு வீடு, விருகம்பாக்கம். அவர் என்ன ஒரு கூரியர் சர்வீஸ்காரன் நான் கரெக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா ஃப்ரம் இல்லாமல் போனால் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க யாருமே. ஆமாம். அப்போ அந்த கூரியர் சர்வீஸ்காரன் நான் கரெக்ட் பண்ணி வச்சதுனால கரெக்டாக வந்து அவன் கொடுத்துட்டே இருப்பான். ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் அந்த கூரியர் சர்வீஸ்காரன் வந்து சார் அவர் யாருன்னு கேட்குறாங்க, என்னால் இதுக்கப்புறம் வந்து உங்கள் பேர் சொல்ல முடியாமல் இருக்குவேன், தயவுசெய்து சொல்லிடாதுன்னு சொல்லி அவனை கெஞ்சி ஒரு 50 வரைக்கும் கொண்டு போனேன். 50க்கு அப்புறம் அவர் டிரைவர்லாம் கூரியர் சர்வீஸ்க்காக அனுப்ப ஆரம்பிச்சார். பார்த்திங்க சார் ஹரின்னு ஒரு டிரைவர் என்ன, அவர் வந்து வெடிகுண்டு கொடுத்தா கொண்டாந்து கொடுத்துருவீங்களா அப்படி இப்படின்னு. இப்போ கூரியர் சர்வீஸ் வந்து இல்லை நாங்கள் இனிமேல் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரி போவோம், நம்ம ஒரு 200 வரைஞ்சிட்டு அவர் போய் மீட் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஒரு 50 போனோம். 50 ஜெராக்ஸ் வச்சிருப்பேன், ஒன்று அனுப்புகிற மாதிரி. அந்த ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அவர் போய் வீட்டில் பார்க்கலான்னு போனால் ஒரு பெரும் கூட்டம் அவர் வீட்டு வாசலில். அவர் இந்த ஹரியும் ராமுன்னு ஒரு டிரைவர், எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆஃபீஸ் போங்க, இங்கெல்லாம் அசிஸ்டன்ட் வந்து வாய்ப்பு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நான் போய் நின்று பார்த்து நீங்கள் கிளம்புங்க ஆஃபீஸ் போய் பாருங்க. இல்லை நான் தான் இந்த மாதிரி வரைஞ்சவன் அப்படின்னு சொன்னேன். என்ன வரைஞ்சவன் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்காங்க. ஐயோ உன்னதான் தேடிட்டு இருக்கோம் வாயான்னு சொல்லி உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. இழுத்துட்டு போனோடனே கரெக்டாக உள்ளே போனேன். இப்போ சீதா அண்ணி அவங்க இருந்தாங்க. அவங்க போய் அண்ணி நம்ம தேடிட்டு இருந்தோம் இல்லையா அந்த ஓவியர் இவர் தான் அப்படின்னு. நீங்கள் தானே அதுன்ட்டு பாவான்னு அவர் குளிச்சுட்டு இருக்கார் பார்த்திங்க சார். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. படம் வரைஞ்சிட்டு வந்துட்டாருன்னு தெலுங்குல சொல்கிறாங்க. அவர் வந்து அவர் வெயிட் பண்ண சொல்லி ஏதாவது சாப்பிட கொடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் உட்காந்து எனக்கு எதுவும் சாப்பிட ஒன்றா கொடுத்தாங்க. வந்தோடனே டைரக்டர் வந்தார். அவர் பேசிட்டு இதெல்லாம் எதுக்காக அனுப்பிச்சிங்கன்னு கேட்டார். உங்கள்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக அனுப்பிச்சேன் சார். சரி சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாரு. இல்லை நான் 1000 அனுப்புவேன். வேண்டாம்ண்ணா இதே போதும் வாங்கன்னு சொல்லி காரில் ஏற்றிட்டு கூப்பிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சினிமா பற்றி கேட்டாங்க. அப்புறம் சினிமாவுக்கு நான் எனக்கு அந்த விஷயங்கள் சொன்னேன். நல்லா படம் வரைகிறீங்க, பட் இதெல்லாம் என்ன சினிமாவுக்கு இதுக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு கேட்டபோது நான் சில விஷயங்கள் சொன்னேன். அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை விட இது ரொம்ப அழகாக என்ன இருந்ததுன்னா நீங்கள் பேரும் போடல அட்ரஸும் போடல, அதுதான் இதில் அழகு, புதுமை. ஆமாம் ஆமாம். ஏன்னா அவர் டெய்லி எல்லாம் காலைல வெயிட் பண்ணி ரொம்ப அவர் நேசிக்கிற ஆர்ட் இந்த மாதிரி அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான அவர். அதனால் டெய்லியும் காலைல இது என்ன வரும் எப்படி வரும் அப்படின்னு அதை வாங்கி பார்த்துட்டு தான் கையில் கொண்டுட்டு தான் போயிருக்காரு ஆஃபீஸுக்கு. அதுவே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. அதனால் வந்து சரி ஓகே நீங்கள் நாளைக்கு காலைல நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆஃபீஸ் வாங்கிட்டாரு. அப்போ நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோன்னே எனக்கு ஆக்சுவலாக அங்கே உட்காந்துருந்தப்போ ஜமால் ஒரு ஓவியர் வந்து எனக்கு அண்ணன் வந்து நான் பவானி இருக்கும்போதே வந்து இந்த பாக்கியாக்கில் வரைஞ்சி அனுப்பிச்சது பார்த்துட்டு ஜமால் ஒரு ஓவியர் வந்து லெட்டர் போடுவார். நான் உனக்கு சென்னைக்கு வந்து உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண பண்ணுறேன், நீ வா, உன் என் தம்பி மாதிரி, நீ உன்னோட ஓவியம்லாம் அற்புதமாக இருந்துன்னு சொன்னாங்க.
அவர் வந்து நான் காலைல பார்த்திபன் சார் என்னை கூப்பிட்டு போனேன் இப்போ வந்து அங்கே உட்காந்துருக்காரு. அவர் என்ன பார்த்துட்டு ஈஸு எப்போ வந்த தான் சொன்னேன். ஓகே ஓகே அப்படின்னு எதுக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டேன். இங்கே இல்லை இங்கே வந்து எல்லா பெரிய டைரக்டர்களும் வரைஞ்சி கேட்டிருக்காரு பார்த்திபன் சார். ஸ்டீபன் ஸ்பீல்பர்க்கு மட்டும் கிடைக்கல ஃபோட்டோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம்னாரு. நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அப்போது இந்த கேமராமேன் இந்த புகைப்பட நிறுவனங்கள் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்காங்க. எனக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்னால என்கிட்ட வந்து ஒன்று இருந்தது. நான் உடனே வந்து சரி அந்த மைண்டோட வீட்டுக்கு வரேன். அப்போ பார்த்திபன் சார் நாளைக்கு காலைல வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டு நான் இங்கேயே வெளியே போய் சுற்றிட்டு ஒரு 8:30 மணி இருக்கும். என்னோட ரூமுக்கு வந்தால் ரகுமான் சார் வீட்டுக்கு பின்னாடி என்னோட ரூம். வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தால் முஸ்தபான்னு ஒரு பையன் பார்த்திபன் சார் வீட்டுக்கு டச்சப்பு வீட்டில் எல்லா வேலையும் பார்ப்பான். அவன் காலையில் அவன் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டான். அவன் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து அவன் வீட்டு அட்ரஸ் எழுதி கொடுத்து அயனாவரத்தில் வந்து பார்க்க சொல்லுங்கன்ட்டு. நான் எதுக்காரங்க சொல்லி 8:30 மணிக்கு அயனாவரம் போகிறேன். நான் போனால் அவன் வந்து ஒன்று வந்து கட்டி பிடிச்சான். சார் நீங்கள் அசிஸ்டன்ட் ஆகிட்டீங்க பார்த்திபன் சார்ட்டாரு. இல்லைடா சொல்லவே இல்லையே, நாளைக்கு காலையில் தான் நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. இல்லை அன்னி சீதா நானும் ட்ரெஸ் எடுக்க போனோம். அசிஸ்டன்ட் ஆகிட்டுருக்கலாம் சரியாக வருது அசிஸ்டன்ட் ஆகிட்டுருக்கலாம் அதில் உங்கள் பேர் எழுதியிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. தீபாவளி அப்போ ஸோ தீபாவளிக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போயிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து எனக்கு வந்து அவர் ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு. நான் ஒன்று ஸ்பீல்பர்க்கு கொடுத்தேன். அவர் பயங்கர ஹாப்பி. இதை நான் ட்ரை பண்ணிட்டு தான் நீ கொடுத்துட்டீங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் நான் அப்படியே அசிஸ்டன்ட் டேரக்டரை தொடங்க சார். நீங்கள் வந்து பார்த்திபன், எழில், சசின் 3 பேர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்திருக்கீங்க. ஆமாம். 3 பேருமே 3 ஜானரில் படம் எடுக்கிறது 3 விதம். ஆமாம். எப்படி உங்களுக்கு அது ஒத்து போச்சு? நான் வந்து களஞ்சியம் சாட்டி இருந்தேன். களஞ்சியம் கிழக்கு மேற்கு நல்லா இருக்குங்க. எல்லாமே என்ன சார், நான் யார்ட்டையுமே வாய்ப்பே கேட்கல. நான் வந்து பார்த்திபன் சார்ட்ட மட்டும்தான் ட்ரை பண்ணேன். அவங்களே என்னை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த யார்கிட்டையுமே நான் வந்து நான் உங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் ஒர்க் பண்ண கேட்கல. அவங்கள தான் வந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் நான் போனேன். பட் என்ன கொஞ்சம் கிளாஸான தாட் இருந்தது எனக்கு. வேற ஐடியா வந்தது. நான் அப்படிதான் போனேன். நான் இதுல எழில் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் பர்சனலா. ஏன்னா நான் வந்து சரியாக தனி ஒர்க் பண்ணும்போது நான் கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டர். நாளை இயக்குநர்கள் மட்டும் கடைசியில் இருக்கும் பவானி சந்தோஷம் இருக்கும். எழில் தான் அது கோ டைரக்டர். அப்போ வந்து அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸாகவே எப்பவுமே டச்சில் இருப்போம். இப்போ நான் வந்து சரியாக தனி பார்த்திபன் சார் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது பாரதி கண்ணம்மா சேரன் அவர் ஆரம்பிச்சிட்டார். ஸோ அவரோட டிஸ்கஷனில் ஃபுல்லாக இருந்தேன். அந்த டைட்டிலாம் கூட நான் எழுதுனதான் பாரதி கண்ணம்மான்னு. பட் ஆனால் அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணல. அது ஒரு சின்ன வேற ஒரு விஷயத்தினால சின்ன கேப் இருந்தது. அப்போ களஞ்சியம் என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சார். அவர் பூமணின்னு ஒரு படம் பண்ணிட்டு அடுத்த படம் பண்ணுறாரு. இப்போ அந்த பூமணி பண்ணுற ப்ரொடக்ஷனுக்கு தான் இப்போ நான் படம் பண்ணுறேன். அதே ப்ரொடியூசருக்கு அந்த 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 படம் முடிச்சுட்டு அடுத்து வந்து கிழக்கு மேற்குன்னு ஒரு படம் பண்ணாங்க. அதுக்கு வந்து நான் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. நான் அதில் போய் கிழக்கு மேற்கு போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அது முடியும் போது சசி சார் வந்து சொல்லாமலேன்னு ஒரு படம் சூப்பர் ஃபிலிம்ஸ் பண்ணுறாரு. நான் போய் சொல்லாமலே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த பார்த்திபன் சார்ட்ட வந்து இப்படி சேர்ந்து அப்படின்றது அப்படியே பத்திரிகையில் நியூஸாக வந்தது. இந்த மாதிரி ஒருத்தர் டிஃப்ரெண்டாக வந்து சேர்ந்துருக்காரு அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது வந்து என்னோட நண்பர் பார்த்திபன் சாரோட ஷூட்டிங் வந்து மியூசியத்தில் நடந்துட்டு இருந்தது. நாங்கள் சாங் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ரமணா, இந்த திருமலை டைரக்டரில் ரமணா, அவரோட நண்பரை கூப்பிட்டு வந்தார். கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருந்தாரு. அவர் ஏன்னா அந்த 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 படத்துக்கு சாங் எடுத்துருந்த மாஸ்டர் யாருன்னு கேட்டால் சம்பத் ராஜன் ஒரு மாஸ்டர். அவர் ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ரமணா வந்து அவரோட ஃப்ரெண்டை கூட்டு வந்திருந்தார். அவர் தான் டைரக்டர். அவர் நாகராஜன் பேர். அவர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினார். சந்தோஷம் தான் நாகராஜ், இவர் வந்து சம்பத் மாஸ்டர் தான் ப்ரொடியூசர், அவருக்கு படம் பண்ணுறதா இருக்காரு, அதனால வந்து நீங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார். ஓ சூப்பர், யார் ஹீரோன்னு கேட்டேன். மம்முட்டி தான் ஹீரோ. பட் ஆனால் மம்முட்டி ஓகே பண்ணிட்டீங்களா? இல்லை, அவர் கதையை இது வரைக்கும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து ஹீரோக்கிட்ட கதை சொல்றதும் கஷ்டம், இப்போ கஷ்டம், அப்பவும் கஷ்டம் தான். அப்படின்னா நான் வந்து அப்படியே பயங்கர ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகி வந்தோம் இல்லையா. அப்படிலாம் இல்லை, நம்ம தான் அவங்களுக்கு திசை திருப்பணும், நம்ம தான் அவங்க வந்து நம்ம பக்கம் இழுக்க வைக்கணும் அப்படின்னு. உடனே மோகன் என்ன சொன்னார், ரமணா என்ன சொன்னார்னா, உனக்கு தெரியுமா நாகராஜ், இந்த மாதிரி பார்த்திபன் சார் இப்படி தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்தார். ஓ இதுதான் அவர் தானே இது அப்படின்ட்டு. அப்போ ஏதாவது சொல்லுங்களேன், எனக்கு ஒரு ஐடியானாரு. நம்ம ஒரு 14 டிசைன் பண்ணுவோம், அது மம்முட்டி சார்ட்ட காட்டுங்கன்னு. அதை நீங்களே பண்ணி கொடுங்க. நான் ஒரு 14 டிசைன் பண்ணேன். அப்போ மம்முட்டி சார் வந்து மக்களாட்சி ஏதோ நடிச்சிட்டு இருக்காரு. நாகராஜன் போய் காமிச்சோன்னே அவர் பயங்கர ஹாப்பி ஆகி, ஓகே நான் படம் பண்ணுறேன், அடுத்த ப்ராஜெக்டை மூவ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த படத்து பேர் வந்து அரவிந்தன். அது அரவிந்தன். அப்புறம் சரத்குமார் சார் நடிச்சார். ஆமாம், அது வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான். அந்த 14 டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரத்னவன் கேமராமேன் ராண்டி சேது இதெல்லாம் பண்ணார். இப்போ எந்திரன்லாம் பண்ணார், பெரிய கேமராமேன், தெலுங்குல நிறைய படங்கள்லாம் பண்ணிருக்காரு. அவரை தான் கூப்பிட்டு போயிட்டு ஒவ்வொரு ஹோர்டிங்காக வந்து சிட்டியில் இருக்கிற போஸ்டரில் ஃபோட்டோ எடுத்து அதில் வந்து வரைஞ்சி, அரவிந்தன் சிறையில் வந்து எழுதுறாரு, இப்படிலாம் வரைஞ்சி ஒரு 14 டிசைன் பண்ணியிருந்தது. அதை பார்த்துட்டு மம்முட்டி சார் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. ஆனால் என்னன்னா இங்கே ப்ரொடக்ஷன் அப்போ சம்பத்ராஜ் சார் அவர் மாஸ்டர்னால ஏதோ காரணத்தினால அது பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணலாம், நாங்கள் எல்லாமே ஒரு மாதிரி இதில் வந்து நான் வந்து இந்த காலகட்டத்தில் சேரன்ட்ட வந்துட்டேன். சரியாக பண்ணி முடிஞ்சு சேரன்ட்ட வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பாரதி கண்ணம்மா. அப்போது என்ன பண்ணலான்ற போது அப்போ தான் ஒரு நாள் நைட்டு வந்து சரத்குமாருக்கு மாற்றலாம் அப்படின்னு 14 டிசைன் சரத்குமாருக்கு மாற்றணும். மாற்றி சரத்குமார் வந்து கூலி பட ஷூட்டிங்கில் நாகராஜ் கொண்டு போய் அதை காட்டுறாரு. நாகராஜ் ஒரு ஃப்ரெண்டு இளங்கோ 2 பேரும் காட்டுறாங்க. அவர் அதை பார்த்தோன்னே நான் வந்து வெளிநாடு போகிறேன், ரகசிய போலீஸ் படத்துக்கு போகிறேன், இதை நீங்கள் எடுத்து போய் அம்மா கிருஷ்ணன் சிவாட்ட சொல்லுங்கள், அவருமே இந்த ப்ராஜெக்ட் நம்ம அவங்களுக்கு பண்ணலான்னு. அங்கே போய் அந்த டிசைனை காமிச்சோன்னு நீங்கள் அடுத்த நாள் வாங்க அப்படின்னு கதை கூட கேட்கல. அடுத்த நாள் நாகராஜ் அட்வான்ஸ் கொடுத்து அந்த படத்தை அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த படத்துக்கு நான் ஒர்க் பண்ணல, ஏன்னா எனக்கு பாரதி கண்ணம்மா வந்து நான் ஒர்க் பண்ணுறதா இருக்கேன். அப்போ பாரதி கண்ணம்மா வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு.
அது என்னன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து கோலங்கள்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். அதனால சேரன் அவருடைய இதுக்காக கொஞ்சம் சின்ன கேப் விழ ஆரம்பிச்சது. இப்போதான் நான் வந்து பூமணி இந்த படம் ஹிட் ஆச்சு, களஞ்சியத்தில் ஒன்று அவர்கிட்ட வந்து அவர் கூப்பிட்டு அனுப்பிச்சா நான் களஞ்சியத்தில் ஜாயின் பண்ணேன். இப்போ இந்த டிசைன் பண்ணி கொடுத்து படம் கிடைச்சது இல்லையா, அதுக்கப்புறம் தான் வந்து இண்டஸ்ட்ரியில டிசைன் வச்சு படம் வாங்குற ஒன்று ஆரம்பிச்சது எல்லாருமே. நீங்க தான் நான் தான் அது காரணம். ஆமா, குறும்படம் மாதிரி அன்னைக்கு அது நான் தொடங்கி வச்சதான். அது ஏகப்பட்ட நண்பர்கள் என்ன சொல்லி வந்து எல்லாமே டிசைனுக்காக வந்துட்டு இருப்பாங்க. அப்படி எழிலும் வந்து சந்தோஷ் எனக்கு ஒரு டிசைன் பண்ணி கொடுன்னு சொல்லி ஒரு 14 டிசைன் பண்ணோம். அந்த எந்த படத்துக்கு நாங்கள் பண்ணோம், துல்லாத மனம் துள்ளும் அந்த படத்துக்காக பண்ணோம். ஆனால் அதோட ஹீரோயின் யாருன்னு கேட்டீங்கன்னா வடிவேல் ஊர்வசி தான். இப்போ நான் அந்த துல்லாதமனும் முதல் ஹீரோயின் வந்து வடிவேல் வடிவேல் ஊர்வசி தான். நான் தான் 14 டிசைன் பண்றேன். வடிவேல் வந்து வெளியே இருந்து பாத்ரூம் உள்ள தண்ணி ஊற்றிட்டு இருப்பாரு, உள்ள வந்து ஊர்வசி குளிச்சுட்டு இருக்கும் இந்த மாதிரி. அப்புறம் வடிவேலும் ஊர்வசி நடந்து போயிருப்பாங்க, ஒரு நாய்க்குட்டி தூக்கி போயிருப்பாங்க, கொடைகள், இந்த மாதிரி 14 டிசைன். டைட் வந்து ருக்மணிக்காக அப்படின்றதான் நாங்கள் பண்ணோம். இதை வச்சுட்டு எழில் வெளியே ட்ரை பண்ணிருக்காரு, வடிவேல் ஊர்வசி ட்ரை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அந்த கதை போச்சு. விஜயகாந்த் வச்சு பண்ற மாதிரி இருந்தாரு, முரளி வச்சு பண்ற மாதிரி இருந்தாரு. அவர் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. நான் இந்த காலம் ஏன்னா அதுதான் சரிகம் பையன் தான் ஃபர்ஸ்ட் படம். அதுக்கப்புறம் வந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், படங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு அவர் அப்புறம் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சார். இப்போ நான் வந்து சொல்லாமலே படம் வந்து கோடைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியில் பார்த்தீங்கன்னா எழில் வந்து கமிட் பண்றாரு. துலாமனம் துள்ள வந்து சூப்பர் குட்ல அங்க வந்து விஜய்னு ஹீரோ முடிவாகுது. மியூசிக் எஸ் ஏ ராஜ்குமார், சிம்ரன் அப்படின்னு எல்லாமே முடிவாகி அந்த படம் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த டிசைன் ஒன்று பண்றது இருக்குங்க இல்லையா, அது அங்கிருந்து எல்லாமே ஆரம்பிச்சு. ஆமா, அது போச்சு. ஸோ ஐடியா தான் அங்கே அப்போ வேல்யூபிளா இருந்தது.